எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஏப்ரல் மந்த் ரீடிங். ஸோ இந்த ஏப்ரல் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த கிரீன் கலர் ஃபெதர், பைல் நம்பர் 2 இந்த பிங்க் கலர், பைல் நம்பர் 3 இந்த ரெட் கலர். ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் எஸ் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் கிரீன் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த ஏப்ரல் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்குது? Purification, okay. Still waters. See, first of all வந்துட்டு pile number 1 purification and still waters. See, purificationங்கிறது வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். இந்த ஒரு ஏப்ரல் மந்த் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட் கிளென்சிங், ஒரு டீடாக்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், அது உங்கள் லைஃபுக்கு, உங்கள் ஃப்யூச்சருக்கு இனி அது வந்து யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணுங்க. யோசிக்காமல் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களோட பிளேஸை வச்சுக்கோங்க. உங்களோட வீடு இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்த வந்துட்டு கிளென்ஸ் பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம். அதே மாதிரி கிளென்சிங் அப்படின்னு வரப்போ உங்களோட பேட் ஹேபிட்ஸ் ஆல்சோ வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ஸ் டெஃபினெட்லி இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க. அண்ட் அட்லீஸ்ட் ஓவர் நைட்டில் வந்துட்டு உங்களால் அது பண்ண முடியலனாலும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஏப்ரல் மந்த்ல இருந்து இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ அப்போதான் வந்து உங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் பேலன்ஸ் ஆகும். ஸோ கரண்ட்லி வந்துட்டு சேலஞ்சஸ்ன்னு பார்த்தா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் வந்து உங்களுக்கு சேலஞ்சஸாகவே இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபோக்கஸ் மோர் ஆன் இன்னர் பியூட்டி. அதாவது ஒரு சில பேர் வந்து நீங்க உங்களோட இன்னர் பியூட்டி பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் தட். அதில் அதிகமாக வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். செல்ஃப் கேர், சரி, கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் கேருக்கான ஒரு டைம் பீரியட் தான். ஓகேங்களா? அண்ட் சி யூ ஹவ் காட் எ ஏஞ்சல் ஆல்சோ. ஸோ அப்படின்னா ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்கும். சி நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து அட்ராக்டிங் பவர் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு ரீசன் உங்களுக்குள்ள ஒரு டார்க்னஸ், ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஞ்சல் சி ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். ஏஞ்சல் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த வந்துட்டு நிறைவேற்றுவாங்க. ஏஞ்சல் கிட்ட இருந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ், ஒரு சைன்ஸ் சம்மர் வந்து இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ் வரும். லைக் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்கும், சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு நாய்ஸ், எந்த சவுண்டும் கேட்காது. அதே மாதிரி உங்ககிட்ட ஏதோ ஒரு வாய்ஸ், ஏதோ ஒரு மெசேஜை சொல்கிற மாதிரியும் இருக்கும். சம்வேர் வந்துட்டு உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு வர்றப்போ டெஃபினெட்லி ஏஞ்சல் உங்ககிட்ட வந்துட்டு அந்த டைமில் சைலண்ட்டாக ஒரு மெசேஜை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால உங்களோட இன்னர் வாய்ஸ், அந்த சைலண்ட் வாய்ஸ் உங்களால் கேட்க முடிஞ்சுது அப்படின்னா டெஃபினெட்லி அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸ் இதை டைரக்ட்லி ஒரு இன்டைரக்ட்லி ஏதாவது ஒரு ஃபெதர்ஸ் மூலயமா கூட நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும்.
ஓகே, ஸோ செல்ஃப் கேர் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மட்டும் ஹை ப்ரையாரிட்டி கொடுங்க. ஓகே, ஸோ அண்ட் எதர் நீங்கள் வந்து வாட்டர் சைனாக இருக்கலாம். பைல் நம்பர் 1 ஒரு சில பேர் சொல்கிறேன், வாட்டர் சைனாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு இந்த வாட்டர் எனர்ஜி வந்து நல்லா ஃபேவர் பண்ணும் ஏப்ரல் மந்த். ஓகேங்களா? அண்ட் சி யூ காட் ஸ்டில் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பி பேஷண்ட். கொஞ்சம் வந்துட்டு பொறுமையாக இருங்க, பேஷன்ஸோடு இருங்க. சி இந்த டைமில் அவசரப்படுத்தாதீங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் லேட்டாக வருது அப்படின்னா டெஃபினெட்லி யூனிவர்ஸ் ஒரு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் தான் வந்து கொண்டு வராங்க. ரைட்? ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த டைமில் இந்த ஒரு நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய இந்த டைமில் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெஸ்ட் எடுங்க, ப்ராப்பராக உங்களுக்கான செல்ஃப் கேர் எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மந்த் கொஞ்சம் வந்து நீங்கள் உங்களுக்கான டைமிங், இன்ஃபேக்ட் வந்து இப்போ உங்களுக்கு கெரியர் வைஸ் பார்க்குறப்போ ஏதாவது ஒன்று லாங் டேர்ம் பிளானிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கு இந்த ஒரு மந்த் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் இந்த ஒரு வெயிட் பண்ணுற இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கான இந்த செல்ஃப் கேர் எடுத்துக்கிறதும் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேரோட்டில் பார்க்கலாம். சி காட் ட்ரீம் கேச்சர். ட்ரீம் கேச்சர் அப்வியஸ்லி சி ட்ரீம் கேச்சருமே வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து ட்ரீம் கேச்சர் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்கள், உங்கள் விஷஸை வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரீம் கேச்சர் மூலிமா ஏதாவது ஒரு குட் லக், ஏதாவது ஒரு விஷஸ் கண்டிப்பாக இருக்கு. சி லக் அப்படிங்கிறது வந்துட்டு டெஃபினெட்லி வந்து இந்த ஒரு மந்த் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் க்ளோ நல்லா இருக்கும். பைல் நம்பர் 1 உங்களோட க்ளோ நல்லா இருக்கு. அண்ட் சம்ஒன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களே, எனக்கு ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக வருது. என்னன்னா யாரோ உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. குட் பி யுவர் சோல்மேட் ஆல்சோ. உங்கள் சோல்மேட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் வரும் அது ரிலேட்டடாக பார்ப்போம். சி சர்ப்ரைஸ். Okay, pile number 1. That's it. Wonderful messages. See, உங்களுக்கு டேரோட்லயும் ரொம்ப 3 ஸ்ட்ராங் மெசேஜஸ் வந்திருக்கு. See, look at the card. Star card. Fulfill your உங்களோட விஷஸ் என்னமோ அதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க, ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் தி டிவைன். ஆன்சர்ஸ் லேட்டாக வந்தாலும் பெஸ்ட்டாக வரும். அண்ட் இந்த ஒரு மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கும். நல்லது இந்த சென்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன தடைகளாக இருந்தால் கூட அந்த ஏதோ ஒரு தடை விலகும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு எமோஷன்ஸ் வைஸில் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருங்க. ஏன்னா வந்து எமோஷனல் கண்ட்ரோல் தேவைப்படுது. ஒரு யாருக்காவது ஒரு இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸில் ஒன்று போடுறீங்க, வாட்ஸ்அப்பில் இல்லை எதிலோ ஸ்டேட்டஸில் போடுறீங்கன்னாலும் கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று கேஷுவலாக பேசுறது மற்றவங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் யாராவது ஏதாவது கேட்டால் கூட ரொம்ப யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க, வார்த்தைகள் விட வேண்டாம். பிகாஸ் நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகள் விட்டீங்கன்னா அது பின்னாடி உங்களுக்கே அகைன்ஸ்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா வந்து பிகாஸ் சி பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு எனிமையாக இருக்கவங்க, இன்னைக்கு உங்களை வந்து கஷ்டப்படுத்துறவங்க எல்லாம் நாளைக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாகவே வந்து நிற்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொன்னால் கேட்குற அளவுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ஆல்சோ வந்துட்டு இருக்கும். ஸோ மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் யாரையும் பகிர்ச்சிக்கிட்டு எனிமி ஆக்கிக்க வேண்டாம். பிடிக்கலைன்னா மூவ் ஆன் ஆகுங்க, இல்லைன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு ஷார்ட் ஆன்சரோட முடிச்சிடுங்க. இந்த டைமில் எனிமி இல்லை அது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் வேண்டாம். ஓகே? ஸோ எந்த ஒரு ப்ராமிசஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி,
ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கவனம். ஓகேங்களா? அண்ட் ஒரு வண்டர்ஃபுல் சர்ப்ரைஸ். ஹெல்த் இஸ் சூப்பர் குட். ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டயர்ட்னஸ் இருந்தாலுமே வந்துட்டு ஹெல்த் வைஸ்ல வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நிறைய வந்துச்சு, பார்ப்போம். ஓகே, லெட்டர் எஸ். ஆர் 1 2 3 4 8 இருக்கா? I'll take 5. Y K and number 25. Okay, so 28 13. ஓகேங்களா? ஸோ இந்த லெட்டர்ஸ் S R K Y 28 25 13 எய்தர் இந்த டேட் இல்லை இந்த நம்பர் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். அண்ட் இந்த லெட்டர்ஸ் உடைய எய்தர் இனிஷியல் இல்லை ஃபர்ஸ்ட் லெட்டரோட நேம், சாரி நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர், நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லைன்னா அவங்க நேம்ல இந்த லெட்டர் ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அவங்களால ஏதாவது ஒரு நியூஸ் இல்லை ஏதாவது ஒரு ஃபேவர், அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். பட் உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்கும். இப்போ அவங்களோட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா பேசுவாங்க. ஸோ அந்த பர்சனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சம்வேர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் there is something better. See, there is something better. அதுதான் வந்துட்டு முன்னாடியே சொன்னேன், இந்த ஒரு மந்த் வந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏதோ ஒரு பெட்டரான ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். பி ரெடி. ஓகேங்களா? சரண்டர் டு டிவைன். கெட் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுதான், எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பதில் கொடுக்காதீங்கன்னு சொன்னது அதுதான். கொஞ்சம் ஒரு சில பேர் பேச வராங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தோட வராங்கன்னா நல்ல ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே, டைம் டு மேக் அ விஷ். எஸ், லுக் அட் திஸ் ஸ்டார் கார்டு. ஓகேங்களா? உங்களோட விஷஸ் என்னவோ அது வந்து வைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். அண்ட் ஆல்சோ ட்ரீம் கேச்சர் ஆல்சோ இங்கே வந்துச்சு இல்லையா? ஸோ உங்கள் விஷஸ் அண்ட் உங்கள் பிளான்ஸை வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு மந்த். ஸோ ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 1க்கு வந்து இட் இஸ் அ கிரீன் சிக்னல் ஃபார் எவ்ரி திங். மோஸ்ட்லி எவ்ரி திங் கிடையாது, பட் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னல் தான் இருக்கு. ஓகே, எல்லாமே வந்து ஃபேவரபிளாக இருக்கு. பட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு சில விஷயங்கள் டிலே ஆனால் அந்த டைம்ல டவுன் ஆகாமல் மற்ற விஷயங்கள், உங்களோட செல்ஃப் கேர், உங்களோட ஹாபீஸ், அந்த ஒரு நீங்க வெயிட் பண்ற அந்த டைம்ல ஒரு டிராவலிங் போயிட்டு வரலாம். ஸோ ஒரு செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கிறது வந்துட்டு லாட் பெட்டர். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். பைல் நம்பர் 2. Pile number 2, லவ் அதிகமாக இருக்கும். ஏப்ரல் மந்த் உங்களோட பார்ட்னர் இல்லை உங்களோட பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னரோட பர்த்டேவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்கலாம், ஒரு வெட்டிங் டே இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே உங்களோட லைஃப்ல வந்துட்டு கண்டிப்பாக இருக்கலாம். அண்ட் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும்.
அண்ட் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் எய்தர் நோ கான்டாக்ட் இல்லைனா வந்து டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி அவங்க தாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு கூட டெஃபினெட்லி நினைப்பீங்க. லவ் எனர்ஜி இஸ் வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. செல்ஃப் கேர் ரொம்ப நல்லா இருக்கு. செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு வாரம். சாக்ரிஃபைசஸ் இந்த ஒரு வாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது உங்களோட ஓன் நீட்ஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்ல போய்ப்பீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சாக்ரிஃபைசஸ் அவ்வளோக்கும் பண்ண மாட்டீங்க. அண்ட் உங்களுக்குள்ளார வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ட் நல்லா இருக்கும். கான்ஃபிடென்ட் ரைஸ் ஆகும். இப்போ இந்த கார்டை பார்த்தீங்கன்னா நல்ல வந்து உங்களுக்குள்ளாரையுமே ஒரு பியூரிட்டி இருக்கும், உங்களை சுத்தியுமே இருக்கும். இப்போ நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இல்லை தேவையில்லாத ஒரு பயங்கள் வந்துட்டு விலகும். ஹார்ட் சக்ரா வில் பி குட். ஹார்ட் சக்ரா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஃபோக்கஸ் மோர் ஆன் ரூட் சக்ரா. ரூட் சக்ராக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்டெபிலிட்டி இஸ் மச் நீடட். ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகலாம். பட் ஹார்ட் சக்ரா வில் பி பெட்டர், முன்ன விட பெட்டராக இருக்கும். அண்ட் குட் நியூஸ், கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் இருக்கும். உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ஒரு குட் நியூஸ் இருக்கும். மதர்லி லவ் இருக்கும். எய்தர் நீங்கள் மதர்லி லவ் கொடுப்பீங்க இல்லைனா ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு கம்ப்ளீட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். லைஃப்லையும் சரி, நீங்கள் உங்களுக்குள்ளாரையும் சரி, இன்னர் அண்ட் அவுட் சைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும். அண்ட் ஒரு பெரிய ஒரு குழப்பங்கள் தெளிவடையும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு ரொம்ப குழம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழப்பங்கள்ல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு அதில் டைரக்ட் ஆன்சர் கிடைக்கலனா கூட தெளிவு இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அண்ட் ஃப்ரீடம் ரெண்டுமே வந்துட்டு ஒரு சில பேருக்கு என்ன சொல்றது கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவீங்க. உங்களோட மெச்சூரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுறீங்க, ரொம்ப வந்து ஆட்டிடியூடு இல்லை இது பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறீங்க, இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மந்த் ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கும். தேவையில்லாத ஒரு ட்ராமாஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஒரு பீப்புளோட ரியாலிட்டி இது இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி, தேவையில்லாத விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் கரெக்டாக இருப்பீங்க. பிகாஸ் இந்த ஒரு மந்தே பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப், உங்களோட மென்டல் பீஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ட்ராவலிங் இருக்கும். ஃபைல் நம்பர் 2 ட்ராவலிங். எங்கேயாவது ஏதோ ஒரு ரீசனுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ராவல் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் போவீங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு சேவிங்ஸ் நல்லா இருக்கும். இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் இருந்தாலுமே ரொம்ப கால்குலேட்டிவான எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு ஒரு இவ்வளோதான் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு திருப்பி இன்கம் எடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ வெரி கால்குலேட்டிவ். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்காக குரல் எழுப்புவீங்க. உங்களோட வாய்ஸ், உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்துட்டு நீங்கள் வைப்பீங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க அது உங்கள் ஓன் ஃபேமிலியாக இருந்தால் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா கூட பட் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஸோ மற்றவங்களுக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்த் கண்டிப்பாக வந்து அதிகமாக பண்ண மாட்டீங்க. பிகாஸ் உங்கள் சைடில் நியாயம் இருக்குது, 100% இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டெஃபினெட்லி சாக்ரிஃபைசஸ் பண்ண மாட்டீங்க. ரைட்? பிகாஸ் வந்து இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும்.
நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிறையாவே இருக்கும். அண்ட் பேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேஷன் இன் த சென்ஸ், அதாவது உங்களோட ஒர்க் மேலே உங்களுக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை விட உங்களோட வேலை மேலே அதிகமான பேஷன் இருக்கும். அதுக்காக நிறைய தூங்காமல் கூட நீங்கள் வந்து நிறைய செய்வீங்க. அந்த பேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை விஷயத்துலையுமே உங்களோட கெரியர் விஷயத்துலையுமே நல்ல மாற்றங்களை கொடுக்கும். உங்ககிட்டயுமே வந்துட்டு உங்கள் ஆட்டிடியூடாக இருக்கட்டும், உங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அதுலேயுமே வந்துட்டு மாற்றங்களை கொடுக்கும். அண்ட் சம்டைம்ஸ் லோன்லினஸ் இருக்கலாம். அதாவது எதர் வந்து இப்போ சிங்கிளாக இருக்கீங்கன்னா அதிகமான ஒரு தனிமை இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் வந்து ஒர்க்ல ரொம்ப ப்ரெஷர் இருந்தாலுமே வேலை முடிச்சுட்டு வந்த அப்புறம் அந்த தனிமை ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்தலாம். சம்டைம்ஸ் அழுக வரலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தா கூட அது ரிலேட்டடான ஏதோ ஒரு ஒரு சேட்னஸ் இல்லை ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும். பட் யூல் பி ஃபைன். ஓகேங்களா? கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்ல வந்துட்டு அப்பப்போ அந்த ஒரு தனிமையா இருக்க மாதிரி, அந்த லவ் எதிர்பார்த்த அந்த லவ் கிடைக்காத மாதிரி ஒரு ஏக்கங்கள் இருக்கலாம். பட் அதெல்லாம் ஃபைன், யூல் பி ஃபைன். லெட்டர் A, B, C, A, B, C. I love this. இந்த கண்டினியூட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. A, B, C. Number 5 and number 11. ஓகேங்களா? ஸோ இந்த இன்னும் 2 எடுக்கிறேன். I 3. Okay, so A, B, C, I 3, 5, 11. ஓகே, ஸோ இந்த டேட் இல்லைன்னா இந்த நம்பர் உங்களுக்கு டெஃபினெட்லி உங்களோட இந்த மந்த் ஏதோ ஒரு விஷயத்தில் ப்ளே ஆகும். அண்ட் ABCI இந்த லெட்டர் நேமோட இனிஷியல் இல்லைன்னா நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லை அவங்க நேமில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு லெட்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த பர்சன் இல்லை இந்த ஒரு லெட்டர் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த ஒரு மந்த் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, சரி, எனக்கு ஒரு மெசேஜ் இதில் வந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப மெனி மந்த்ஸ் இல்லை இயர்ஸாக கூட அதை நீங்கள் விட்டுருந்துருப்பீங்க. உங்களோட பேஷன் தான். இப்போது ஒரு ஆர்ட் ரிலேட்டடாக தான் மெசேஜ் வருது, கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக தான் வருது. உங்களுக்கு டிசைனிங்கில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அந்த மியூசிக்லையும் சரி டிசைனிங்லையுமே சரி நல்ல பேஷனேட்டாக தான் இருந்திருப்பீங்க. பட் இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் அந்த பேஷன் போயிருக்கலாம். பட் ஆனால் இந்த ஒரு மந்த் அதிகமாக அந்த பேஷன் வரும். இப்போ நீங்கள் ஒரு டிசைனர், நிறைய டிசைனிங் பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, அது உங்களோட ஒரு பேஷனாக கூட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மந்த் அது அகெயின் கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு பிடிச்சதை ரொம்ப நாளைக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விட்டுருந்தீங்களோ அது ஸ்டார்ட் பண்ணுவீங்க. Temporary setback. Keep your thoughts positive. Proposal, okay. So proposal வரதுக்கும் definitely. So இந்த சிங்கிளா இருக்கவங்க ரொம்ப எனக்கு பார்ட்னரே இல்லை, என்ன ரொம்ப கவலையா ரொம்ப சேட்னஸோட தனிமையோடு இருக்கீங்கன்னா டோன்ட் வரி, ப்ரப்போசல் எஸ் வரப்போகுது. அண்ட் நல்ல ஒரு ஆஃபர் வரும் கண்டிப்பாக. வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு லோன்லினஸ் எல்லாம் போய் செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து உங்களோட தாட்ஸ் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ நெகட்டிவ் தாட்ஸே வேண்டாம். வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங் இது எல்லாமே டெம்பரரி தான். ஓகேங்களா? Okay, I'll take another 2. Dark thoughts. Okay. Domination. Sometimes. See, 2 விஷயங்கள் நீங்க நல்லா கவனிக்கக்கூடியது என்னன்னா, ஆல்தோ மற்ற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருந்தாலும் டாமினேஷன், டார்க் தாட்ஸ் உங்களை வந்துட்டு இந்த ஒரு மந்த்
உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் உங்களை டாமினேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களோட ஓன் தாட்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணும். எதிர்காலம் நினச்சி ஒரு பயத்தை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, நிறைய செல்ஃப் லவ், பேஷன், இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் இந்த ஒரு மந்த்க்கான ஒரு தீம் கூட வச்சுக்கலாம் ஃபார் பைல் நம்பர் 2. அண்ட் லவ் எனர்ஜி நிறைய இன்வைட் பண்ணுங்க. அந்த டார்க் தாட்ஸ் இது எல்லாமே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக என்ன பயப்படுறீங்களோ அது நடக்க போகிறது கிடையாது. இது எல்லாமே உங்களோட ஓன் இமேஜினேஷன், உங்களோட பயம், அவ்வளோதான். மற்றபடி அது எதுவும் நடக்காது. ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். இந்த ஒரு மந்த் வந்து பைல் நம்பர் 3 எனக்கு ஒரு மெசேஜ் ஸ்ட்ராங்காக வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட போல்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. எந்த ஃபீலிங்காக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா போல்டாகவே நீங்கள் போய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். அவங்க செஞ்சது பிடிக்கல, அது மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்குது, அதை நான் போய் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி சொல்லிடுவீங்க. இந்த ஒரு மந்த் வந்து ஐ திங்க் ஸ்டாப் பண்ண முடியாது. பைல் நம்பர் 3, உங்கள் எமோஷன்ஸ், வார்த்தைகளை ஸ்டாப் பண்ணவே முடியாது. நான் இதுக்கு மேலே என் மைண்ட்லேயும் சரி என்னோட மனசுக்குள்ளாரே எந்த ஒரு பாரத்தையும் வச்சுக்க மாட்டேன், நான் போய் ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல போகிறேன், அந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். பிகாஸ் வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஒரு ரிலேஷன் பாதிச்சிருமோ, நம்ம நேம் அண்ட் ஃபேம் பாதிச்சிருமோ, நம்மளை கெட்டவங்களாம் டார்கெட் பண்ணிடுவாங்களோன்னு இருந்த பயம் விலகும். யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான் கெட்ட பர்சனாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போல்டாக உங்களோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. அந்த லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தாச்சு. ஸோ அதிலிருந்து நிறைய லெசன்ஸ் ஆல்சோ லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் உங்களோட குட் டைம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஏப்ரல் மந்த்ல இருந்து மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு ஃபேவரபிளாகவே இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியுது. அண்ட் இப்போ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கீங்கன்னா அதுல இருந்து வெளியே வந்துடுவீங்க. எஸ்கேப் அப்படின்னு தான் சொல்லணும். சிம்பிளா சொல்லணும்னா எஸ்கேப். ஸோ ஒரு பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கு, தேவையில்லாம உங்க நேம் வந்து டேமேஜ் ஆகுதுன்னா அதுல இருந்து வெளியே வருவீங்க. ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே வந்துடுவீங்க. உங்களோட சர்வைவல் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து உங்க சர்வைவல் ஸ்கில் ரொம்ப ரைஸ் ஆகும்னு கூட நான் சொல்லுவேன். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பிரச்சனைன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வருது, அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும். அண்ட் இம்ப்ரூவ் ஆகும் உங்க சர்வைவல் ஸ்கில். அண்ட் உங்களுக்கான ஒரு ஓன் ப்ரொடெக்ஷன், உங்க லைஃப்பை வந்துட்டு எப்படி சேஃபாக வச்சுக்கிறது, அதுக்கு எல்லா வேலைகளும் இந்த மந்த்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. அண்ட் உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், மெச்சூர்டா இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகள் பேச மாட்டீங்க. அண்ட் தேவையில்லாத ஒரு உங்க கான்வர்சேஷன் கிடையாது. நோன்னு சொல்லுவீங்க டெஃபினெட்லி. அண்ட் இந்த மந்த் வந்துட்டு நீங்க டிராவலிங் பண்றீங்க, இப்போ ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் போறீங்க, பீச், நேச்சர் ரிலேட்டடான பிளேசஸ்க்கு போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கனெக்ட் மோர். அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு கூட நீங்க வரலாம். சரி, இந்த ஒரு மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பொட்டென்ஷியல் என்ன, கேப்பபிலிட்டிஸ் என்ன, உங்களால் ஒரு விஷயம், ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு செஞ்சு முடிக்க முடியும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு டெஸ்டிங்
டைமாக கூட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்னேன், உங்கள் சர்வைவல் ஸ்கில் ரொம்ப நல்லா இருக்கும். லைஃப்பில் எவ்வளவோ ஒரு பிரச்சனைகள், ரொம்ப டீப்பான பிரச்சனைகள், டீப்பான எமோஷன்ஸ் வரைக்கும் போயாச்சு. அதிலிருந்து சர்வைவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இனிமேல் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர போறீங்க டெஃபினெட்லி. ஸோ நீங்கள் பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா கூட நல்ல ஒரு என்ன சொல்றது, நிறைய ஒரு வைட் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் பேக்கப் பிளான், இது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பிளான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை, இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அடுத்த பிளான் பி. ஸோ இது மாதிரி ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ரைட். அண்ட் நீங்கள் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படணும். நிறைய கிராட்டிடியூடு சொல்லுங்கள், யூனிவர்ஸ்க்கும் சொல்லுங்கள், நீங்கள் உங்களுக்கும் வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். பிகாஸ் உங்களோட இந்த சர்வைவல் டைமில், ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில், அதிலிருந்து அந்த கஷ்டப்பட்ட காலங்களையும் சரி, அதிலிருந்து வெளியே வர இந்த ஒரு பீரியட்லையும் சரி, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. அண்ட் இப்போவும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட், ஒரு பிரச்சனைனா தூக்கி விடுறதுக்கு வந்து ஆள் இல்லை. ட்ரூ பர்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ எப்படியாவது உங்களை நீங்களே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு அந்த ஒரு எல்லாம் சரியாகுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து வெளியே வந்தீங்க. ஸோ யூஆர் வெரி ஸ்ட்ராங் பர்சன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த ஒரு உங்களை நீங்களே பாராட்ட ஆரம்பிங்க. ஓகே. ஃபேமிலி உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து நிறைய ஒரு லெசனை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. யூனிட்டினா என்ன, அண்ட் எப்படி வந்து எல்லாரும் ஒரு கெட் டுகெதராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து டுகெதராக இருக்கணும். இப்போ எங்கேயாவது வந்துட்டு ஒருத்தவங்க டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட ஆஃபன் அந்த கெட் டுகெதர் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அது எல்லாத்தையுமே இந்த ஏப்ரல் மந்த்ல இருந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி எப்படி ஒற்றுமையாக்கணும், எப்படி ஹாப்பினஸாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிளானிங் டெஃபினெட்லி இருக்கும். அண்ட் கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கிரியேட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ. கிரியேட்டிவிட்டின்னு வர்றப்போ வந்துட்டு கல்குலேட்டிவாக பண்ணாதீங்க. ஜஸ்ட் ட்ராவல் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை பாருங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி ஜஸ்ட் ட்ரை இட், அதுதான் சொல்றாங்க. பிகாஸ் சம்வேர் வந்துட்டு உங்களோட கெரியர்ல வந்து அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஓகேங்களா? நியூ ஐடியாஸ், எஸ், இந்த ஒரு மந்த் நிறைய புது ஐடியாஸ் வரும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கெரியர் ரிலேட்டடாக தான். பிகாஸ் உங்களுக்கு வந்து பர்சனல் ரிலேட்டடாக வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுதான் விஷயம், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸை இப்படி தான் கொண்டு போகணும். பட் அந்த புது ஐடியாஸ், அந்த கிரியேட்டிவிட்டிஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷனல் சைடில் தான் ரொம்ப தேவைப்படுது. பிகாஸ் ஒரு சில பேர் வந்து அந்த ஃபீல்டில் தான் நீங்கள் இருக்கலாம், உங்கள் மைண்டுக்கு தான் நிறைய ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். நியூ ஐடியாஸ் தான் உங்களோட கெரியரோட அடுத்த க்ரோத்துக்கான ஒரு ரீசனாகவே இருக்கும். ஸோ மேபி பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிஸ்னஸ் பிளானிங் இருக்கலாம். ஸோ இந்த ஒரு மந்த் ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஸ்பார்க்லிங் நியூ ஐடியாஸ் நல்லா இருக்கும். திடீர்னு ஒரு நல்லா இருப்பீங்க, நார்மலாக இருப்பீங்க, ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஐடியாஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த் வந்து கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிறதுனால ஹெல்த் மட்டும் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர் ஃபுட் கண்டிப்பாக தேவை. டைமுக்கு நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா வந்துட்டு டைமுக்கு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. X 5 7 number 3 and number 19. Q U Y
ஏன் எல்லாம் லாஸ்ட் இதாகவே வந்துருச்சு. எனிவே, ஸோ இந்த ஒரு லெட்டர்ஸ், இந்த ஒரு நம்பர்ஸ், இந்த ஒரு மந்த் கண்டிப்பாக எதர் நேம் மூலியமாக இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் இனிஷியல் அண்ட் இந்த ஒரு நம்பர்ஸ், மந்த், டேட், எனி திங் ஒரு ஃபோன் நம்பர்ஸ், ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ட் ஆகும். Clouded vision, okay. Relax yourself. See, ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த ஒரு மந்த் வந்து ரொம்ப டீப்பாக உட்காந்து அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் க்ரியேட்டிவிட்டி வந்துட்டு அப்படி தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் ரொம்ப யோசிச்சு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் நார்மலாக கேஷுவலாக இருங்களேன், ரிலாக்ஸ்டாக இருங்களேன், ஐடியாஸ்க்கு வரும். அண்ட் சம்டைம்ஸ் உங்களோட விஷன்ஸில் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக இல்லை அடுத்து என்ன செய்யலாம்ங்கிற லிட்டில் பிட் கன்ஃபியூஷன்ஸ் வருது, ஒரு ஐடியாஸே எனக்கு இப்போ கிடைக்கல அப்படின்னா அந்த டைமில் ரெஸ்ட் எடுங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. Your storm is coming to end. Yes, finally. Limiting beliefs. See, உங்களோட பிரச்சனைகள், உங்களோட பெரிய ஒரு மன கஷ்டங்கள் இதெல்லாமே வந்து ஒரு எண்டுக்கு வருது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும், உங்கள் தாட்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாதீங்க, ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு பிளாக்கேஜஸ் நல்லா தெரியுது. செல்ஃப் டவுட், ஓகேங்களா? ஸோ உங்களோட இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் அந்த செல்ஃப் டவுட்டை கொண்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்களே உங்களை வந்துட்டு டவுட் பண்ணிட்டு எஸ் நான் இதுக்கெல்லாம் வந்து ஒர்த்தா, தகுதியா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டு சம் கன்ஃபியூஷன்ஸை வந்து கொடுக்கும். ஸோ பி கேர்ஃபுல் இன் தட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.